போலாம் டாபிக் உள்ள போவோம். நகரத்தில் இவங்க இருக்காங்க, ஆனால் சொந்த ஊர் கிராமம் தான். நல்லதுக்கு எடுத்து ஊருக்கு வராங்க, கோயில் திருவிழாக்கு, ஃபங்க்ஷனுக்கு, ஏதோ ஒருக்கெல்லாம் வராங்க. ஆனால் இப்படி ஊருக்கு நகரத்திலேருந்து வரக்கூடிய இவர்கள் காட்டுகிற பந்தா என்ன? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். ஆரம்பிக்கலாங்களா? போட்டோ ஸ்னாப் எடுக்காங்க, நிறைய போட்டோ எடுக்கிறாங்களா? நடந்தா போட்டோ, சாப்பிட்டா போட்டோ. இங்கும் இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. இங்க காலேஜ் படிக்கிற பசங்க கூட எல்லாம் நல்லா பழகுவாங்க சார். ஆனா ஊர்ல வந்தா சொந்தக்கார பசங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ, எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது? உறவுக்கார பசங்க கிட்ட ஊருக்கு போறப்ப பேசுறதுல ஒரு தயக்கம் காட்டுறீங்க. கூட்டிட்டு வரும்போதே சொல்றது என்னன்னா, ரொம்ப லிமிட்டா பழகுங்க, ரொம்ப வெகுளியா பழகிடாதீங்க, நாளை பின்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வரேன். நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் போ. கிராமத்துல ஒருவேளை அதை புறம் பேசிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க, அந்த பேச்சு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்னைய பார்த்து பயந்து. ஆனா இங்க இருக்கிறவங்க மேல, பசங்க மேல இருக்கிற நம்பிக்கை வந்து அங்க இல்லையோ, அந்த பசங்க மேல நம்பிக்கை இல்லையோன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க ஊருக்கு போறீங்க, உங்க கசின்ஸ் யாரையா பாக்குறீங்க, நீங்க போய் பேச போனாலும் அந்த பசங்க எப்படி கொஞ்சம் விலகி போறாங்க அல்லது ஓடி போயிடுறாங்க? ரொம்ப ஒரு மாதிரி ஷையா கூச்சப்பட்டு பேசவே மாட்டாங்க. அவங்களே அவங்கள ஒதுக்கிடுவாங்க, அவங்களே ஒதுக்கிப்பாங்க. ஆனா இப்ப எங்களை ப்ளேம் பண்றாங்க. நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? இல்ல ஒரு தயக்கம் இருக்குது சார். மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஹாய் பாய் அவ்வளவுதான், அப்படியே அந்த இடத்த விட்டு மழுப்பிட்டு போயிடுவாங்க. என்ன இது? என்னடா சரி, இன்னொன்னு, ஏதாவது வேலை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாவது இனிஷியேட் பண்ணனா உடனே கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இது ஒரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. யார் இந்த பொண்ணு? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. சார், எங்க அக்காவுக்கு மேரேஜ் பண்ணோம். அப்போ வந்து எங்க அக்கா மேரேஜ்ல எல்லா வேலையுமே நான் தான் செஞ்சேன். நான் வந்து இங்க சென்னையில இருக்கேன், அவங்க ஊர்ல இருக்காங்க. எங்க அத்தை பையன் தான். அவங்க வந்து என்னாச்சுன்னா, என்னை விட அவன் ஒரு வயசு சின்ன பையன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா கிட்ட ஒரு வயசு சின்ன பையனா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க கொடுங்க பொண்ணு, உங்க அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. எங்க மாமா பசங்க அப்படிதான். நாங்க வீட்ல இருக்கோம்னு தெரிஞ்சா வீட்லயே இருக்க மாட்டாங்க. எங்க மூஞ்ச கூட நிமிந்து பார்க்க மாட்டாங்க. ஏடா பேசவே மாட்டேங்கிறீங்களாடா? மோட்டர் ரூம்ல கிடக்குறீங்களாம்ல? நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. அப்பா அவ கேட்டதா சொல்லுமா? அப்புறம் எப்படி அவங்க பேச முடியும்? கூச்சம்னு இல்ல, ஒரு அந்த கேப் தான், வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நாள் வந்து அவங்கள பார்க்காம இருந்திருக்கோம். திடீர்னு எதுவுமே பேச முடியாது, கொஞ்ச நாள் ஆகணும். அதை எடுப்புல, இதை எடு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச அந்த ஆரம்பிச்சோம். ஓப்பன் அப் பண்றதுதான் கஷ்டம். ஆனா ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. அத்தை பொண்ணு வந்திருக்கு வீட்டுக்கு, ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பாக்குறீங்க அல்லது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள என்ன பாட்டு ஓடும்? பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அத்தை பையன் மைண்ட்ல என்ன பாட்டு ஓடுனா சூப்பரா இருக்கும்? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. அது ஒண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா கரெக்டா வர்றாப்புல சின்ராஸ் புல்லட்ல வராப்புல நீ வர, ஆனா நீ வேற ஒருத்தரை கட்டிட்டு போயிருவேன். அவன் பாவம் தேவையானிக்கா காத்திருப்பான். ரெண்டு பாட்டு மண்டையில ஒண்ணா நல்லா இருக்கும். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரு என்ன? எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேர்கள். அது சொல்லும் போதே அழகா இருக்கும் சார். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. கண்ணோரமாயிரம் காதல் கனை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள். ஆகாயம் மேகமாகி ஆசை தூறல் போடுவாள். நீரோடை போல நாடு மாடி பாடி போடுவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. நீ போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு. பட்டாம் பட்டாம் பூச்சி என் பக்கம் வந்து போச்சு. அடுத்ததான் மேட்ரு. இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த அழகு சரிய எனக்கு கணக்கு புரியல. சூப்பர். ஆக்சுவலா இந்த பாட்டை பாடையில பசங்க முகத்துல அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. டெபினெட்லி
What nonsense you are talking? இந்த பாட்டு இல்ல இந்த பொண்ணு சொன்ன என்னது ஏ ராசாத்தி ஏ ராசாத்தி ரோசா பூ வா 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 அடியே சீமாட்டி பூச்சூட்டி வா 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 தேவதையே திருமகளே மாங்கனியே மணமகளே மாலை சூடும் குலமகளே ராசாத்தி ரோசா பூ வா 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 அடியே. ஆனா இந்த பசங்க கிராமத்துல இருக்கிறவங்க என்னென்னலாம் அலட்டல் பண்றாங்க. ஒரு பெரிய திருவிழானா நாங்க தான்டா கெத்து, நாங்க தான் பாட்டை போட்டு ஜாலியா, கோவில் பாட்டு போட மாட்டாங்க சார், ஜாலியா நிறைய சினிமா பாட்டா போட்டு ஜாலியா கெத்தா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. போட்டிங்கன்னா சண்டை போடுவாங்க. இல்ல சண்டை எல்லாம் வராது. ஆத்தா பாட்டு போடுறப்ப சாமி ஆடுவாங்க. கீழ கூட போடுறோம். சரி ஒரு பாட்டு போடுங்க, ரெண்டு பாட்டு. A few moments later. பாட்டை மாத்துங்கடா.